தாய்ஃப் எவ்வளோ 60 கிலோமீட்டருக்கா? 60 கிலோமீட்டர். கூகுள் மேப் கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கு, முட்டுச்சத்தில் கொண்டாந்து நிப்பாட்டி பிடிச்சி எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? பெரிய குரங்கு. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. உள்ளுக்குள்ள உட்காந்துட்டு ஒருத்தர் சொல்றாரு முடி வெட்டி விட்டுருக்காங்களாம். நம்ம வந்து வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். வியூ பாயிண்ட் காட்டுறேன், வேறு லெவல் வியூ பாயிண்ட்டு. பட் நம்ம ஊட்டி மாதிரி தான் இருக்குது அந்த ட்ராவலிங் எல்லாமே. ஆனால் ஊட்டியில் வந்து கொஞ்சம் நல்ல பசுமையாக இருக்கும், இங்கே வந்து பசுமையாக இல்லை. ஓகேயா? அப்படி காட்டுறேன் பாருங்கள். அன்புறவுகளே, நம்ம முதல் முறையாக மக்காவை தாண்டி இப்போ எங்கே போய்கிட்டோம்னா தாய்ஃபுக்கு போய்கிட்டு இருக்கோம். சொல்லலாம் மக்காவை கிராஸ் பண்ணிட்டோம், இப்போ தாய்ஃபை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். என்ன பின்னாடி ஒரே டான்ஸாக இருக்கு பாருங்க. தாய்ஃப் ஜியாரத் பண்ண போகிறோம், பின்னாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. தாய்ஃபுடைய மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இப்போ அதுக்கு இடையில மக்களுக்கெல்லாம் தண்ணி தவிக்குதான். அதே மாதிரி தாய்ஃபுக்கு நாங்கள் என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணோம், எவ்வளோ பட்ஜெட்டில் வந்தோம், தாய்ஃபில் போய் இங்கே ரோஸ் மில்கை பற்றிலாம் எதில் கொண்டு வந்திருக்கோம்னு ஐஸ் போட்டு இது அதனது சம்சா கடல் பாசி போட்டு கொண்டு வந்திருக்கோம். பாசி போட்டு அடைய அப்பா, நான் சொல்கிறேயா டெய்லி நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு நாங்கள் சொல்கிறோம். லெமன் சாப்பாடு கட்டியிருக்கு. அது என்னென்ன ஜாமா, என்னென்ன சாப்பாடு செஞ்சுருக்கோம், எப்படியெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். பேச்சுலராக இருந்தாலும் ஃபேமிலியில் இருந்தாலும் எப்படி வரணும், ரூட்டு என்ன, எல்லா விளக்கமும் நான் போகையில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போ நம்ம தாய்ஃபு நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குது தாய்ஃபுக்கு. ஓகேயா? 1.5 மணி நேரத்தில் நம்ம ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகேயா? மலையில் ஏற போகிறோம் பிஸ்மில்லான்னு. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எல்லா விஷயம் காட்டுறேன். தாய்ஃப் உள்ளே போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். பட் காது அடைக்க ஆரம்பிச்சிருச்சு, லைட்டாக காது அடைக்குது. ஆனால் மலை வந்து நம்ம ஊட்டி கொடைக்கானல் அப்படி ஏறின ஃபீலிங்கெல்லாம் இல்லை. இப்படி வளைஞ்செல்லாம் போகல, நார்மல் ரோட்டில் போகிற மாதிரி இருக்குது. ஆனால் மலையில் ஏறுது. ஓகேயா? அந்த மலையில் ஏறுங்கிற ஃபீலிங்கே நமக்கு இந்த காது அடைச்சனால தான் நமக்கு தெரியுது. ஓகேயா? ரொம்ப இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது தாய் போகிறதுக்கு. இன்ஷா தாய் போயிட்டு என்னென்னு காட்டுறேன் வாங்க. வழியில் சில விஷயங்கள்லாம் நடக்கும், அதையும் காட்டுறேன் வாங்க. என்னோட தொடர்ந்து பயணிச்சுங்க. அவங்க 2 பேர் மட்டும் ரோஸ் மில்க் என்ன குடிக்கலையா, ரொம்ப பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் எங்கேயாவது நிப்பாட்டி ரோஸ் மில்க் குடிப்போம். என்னங்க ரோஸ் மில்க் வேணுமா? ரோஸ் மில்க் 150 கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சு. பார்த்தீங்களா? காட்டுறீங்க தவிர அதை நான் கொஞ்சம் குடிச்சு டேஸ்ட் பார்க்க விட மாட்டேன். சரி, பண்ணிடுவோம் விடுங்க. இந்த நேரம் ட்ரிங்க்ஸ் நேரம் ரோஸ் மில்க்கு சப்ளை ஆக்கிட்டு இருக்கு. குடிக்கிட்டீங்களா? எல்லாம் வரும். ஊற்றுங்க, தூக்கி ஊற்றுங்க. பிஸ்மில்லா. பஸ் நைட் 4 மணிக்கு செஞ்ச ரோஸ் மில்க்கு. பிஸ்மில்லா. நம்ம கொடுத்துட்டாரு வீடியோவில். பிஸ்மில்லாமா? எப்படி ரோஸ் மில்க் உங்க அடிச்சுக்கிட்ட ஆளே இல்லை. நான் அதுதான் உங்களை ரோஸ் மில்க் பண்ண சொன்னேன். ஏன்னா நீங்கள் ஈதில் ரோஸ் மில்க் நோம்பு டைமத்தில் பண்ணி கொண்டு வந்துருந்தீங்க தெரியுமா? சும்மா கிளி. இவர் வந்து மதுரை மாப்பிள்ளை, ரொம்ப யோசிப்பார் குடிக்கிறதுக்கு. கண்ணாடி பஞ்சலா ரவி பாய் கேரி ஃபார் மேனேஜர், சாரி சென்ட்ரல் பேங்க் மேனேஜர். சென்ட்ரல் பேங்க் கம்பெனியை பார்த்துட்டீங்க. பின்னா நிற்கிறாருங்க. அவர் வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஏதோ ஹானஸ்ட்டாக அவர் ரிவ்யூ பண்ணுறாராம். சொல்லுங்கள். சுகர் ஜாஸ்தியாக இருக்குது, அவ்வளோதான். சுகர் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, நான் உண்மையாக தான் பேசுவேன். அப்படியா? கண்டிப்பாக. இங்கே அந்த மூஞ்சியை பக்கத்தில் கட்டுங்க, மூஞ்சியை கட்டுங்க. திருப்பிய வெக்கமா வரும் வெக்கமா. உண்மை சொன்ன வெக்கம் தாங்க வரும். அல்ஹம்துலில்லாஹ் ரோஸ் மில்க் வேலை காட்டுது. ஓகேயா? ஏன்னா ஆளுக்கு 2 கிளாஸ் அடித்தாச்சு, 1.5 கிளாஸ் அடித்தான். பட்டு சர்க்கரை கொஞ்சம் கூடுதல், ஆனால் பட் ஓவரால் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அது ஒரு சந்தோஷம். இப்போ வந்து என்ன தாய்ஃப் எவ்வளோ 60 கிலோமீட்டருக்கா? 60 கிலோமீட்டர். சொல்லுங்கள் மிஸ்டர் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டா? இங்கேருந்து 60 கிலோமீட்டர் ஒரு 1 ஹவருக்கு போயிடலாமா? இன்ஷா அல்லாஹ். ஓகேயா? அப்படியே நம்ம வீடியோவில் கண்டிப்பாக வாங்க. ஒவ்வொரு இடமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கேன்.
ஓவர்டேக்கு 3000 ரூபாயா? ஒவ்வொரு டைமுக்கு அந்த டைம். சின்ன வண்டி ட்ராக் வந்து பெரிய வண்டியில் ஓவர்டேக் பண்ணா 3000 ரியால் ஃபைனு. டேய் அப்பா, சட்டம் பற்றியெல்லாம் சவுதியில் எப்படின்னு. இதுதான் தாயிஃபுனுடைய முதல் சிக்னல். இதுக்குள்ளே தான் போகணும். இப்போ வந்து நம்ம தொழுகைக்கு டைம் ஆயிடுச்சு, மணி 12 மணி ஆயிடுச்சு. அப்படிங்கிறதுனால பள்ளியில் போய் தொழுதுட்டு அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு பிளானுக்கு வந்தாச்சு. இப்போ அப்படிங்கிற பள்ளியை நோக்கி வண்டி போயிட்டுருக்கு. பட் இப்போ வந்து நம்ம வந்துட்டோம், உள்ளுக்குள்ளே வந்துட்டோம், இங்கே தாயிஃபுக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் பட் வியூலாம் நல்லா அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்குது. நம்ம வந்து இப்போ ஒரு மலைக்கு மேலே ஒரு பள்ளி இருக்குது, அந்த பள்ளிக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். மேலே வண்டி போகுது, பள்ளி தெரியுதா பற்றிலாம் உச்சியில், அந்த பள்ளிக்கு தான் அவங்க போய்கிட்டு இருக்கோம். இப்போ மாஷா அல்லாஹ் நம்ம இந்தியாவுக்குள்ளே இருந்த ஒரு ஃபீல் கிடைக்கிது. மரங்கள், அடர்த்தியான மரங்கள், அதே மாதிரி இந்தியாவில் உள்ள மாதிரி வீடுகள். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, கூகுள் மேப்புகளை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு, முட்டுச்சத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டி பிடிச்சி எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? நம்ம எண்ணத்தை நோக்கி வந்தோமோ அவங்க உட்காந்துருக்காங்க பாருங்க. டோரை திறக்க கூடாதான், குரங்கு வெளியே உட்காந்துருக்கு. பட் ஆனால் இங்கே இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, போர்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா, குரங்குக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போர்டு போட்டிருக்காங்க. அம்மாடி எத்தச்சட்டி குரங்கு, அம்மாடி கதவை திறந்துட முடியாது. இருங்க, நம்ம ஊர்ல உள்ள குரங்கு மாதிரி இல்ல, பெரிய குரங்கு. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. உள்ளுக்குள்ள உட்காந்துட்டு ஒருத்தர் சொல்றாரு முடி வெட்டி விட்டுருக்காங்களாம். கீழே வந்து பெரிய பள்ளத்தாக்கு, இந்த பள்ளத்தாக்குக்குள்ள எல்லாம் ரிஜெக்ட் வச்சிருக்காங்க பாருங்க இந்த குரங்குகளுக்கு. இங்க அது ஒரு பெரிய விஷயம் தான். இப்ப நம்ம வந்து வியூ பாயிண்ட்ல போய்கிட்டு இருக்கோம். தெரியுதா ரோப் கார் மேல போறது? மலைகள் தெரியுதா? அந்த மலையில இருந்து ஏறி நம்ம ஊர்ல என்ன ஊட்டி பச்சை பசேன்னு இருக்கோம், இங்கே காஞ்சி. நம்ம வந்து வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். வியூ பாயிண்ட் காட்டுறேன், வேற லெவல் வியூ பாயிண்ட்டு. பட் நம்ம ஊட்டி மாதிரி தான் இருக்குது அந்த ட்ராவலிங் எல்லாமே. ஆனால் ஊட்டியில் வந்து கொஞ்சம் நல்ல பசுமையாக இருக்கும், இங்கே வந்து பசுமையாக இல்லை. ஓகேயா? அப்படி காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு பேர் தான் தமிழ்நாட்டு சேட்டை. இதெல்லாம் சேட்டைக்காரவங்க, புரியுதா? எங்கே ஏறி நிற்கிறாரு பாருங்க, தெரியுதா? இதில் ஆட்டம் வேற. நாங்கெல்லாம் கருஞ்சிருத்த எப்பயுமே கன் மாதிரி நிற்போம். எப்படி நிற்போம்? கன் மாதிரி நிற்போம். நம்ம வந்த காரு, நம்ம வந்த வழி, நம்ம போக வேண்டிய இடம், அந்த டூம் ஒன்று தெரியுது பாருங்க. டூம் தெரியுதா? அந்த டூம் பக்கத்தில் நம்ம போகணும். இப்போ இதுதான் தாயிஃபுனுடைய என்ட்ரன்ஸு. ஓகேயா? அந்த வியூ பாயிண்ட்டு, குரங்கு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இது தாயிஃபுனுடைய என்ட்ரன்ஸு. தாயிஃபுனுடைய என்ட்ரன்ஸு உள்ளே இப்போ வர்றோம். இப்போ வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கார்டன் இருக்குது. ரோட்டில் பாருங்கள், சைடில் பார்த்தீங்களா? எல்லாம் சாப்பாடு கட்டிட்டு வந்துட்டு அங்கங்கே உட்காந்து சும்மா அழகாக ஃபேமிலியோட ஜாலியாக சந்தோஷமாக வீக்கெண்டை எப்படி என்ஜாய் பண்ணுற பாருங்க. மாஷா, லைனாக வண்டி நிற்கிது பாருங்க ரோட்டில். பட் இது பார்க்கிங் பர்மிஷனா வித் பர்மிஷன் தெரியல. பட் வந்து லைனாக நிப்பாட்டியிருக்காங்க. தாயிஃப் என்ட்ரன்ஸுக்கு அப்புறம் பழ மார்க்கெட் நிறையா இருக்குது. பழ மார்க்கெட் பாருங்க, பழ மார்க்கெட் நிறையா இருக்குது. அதே மாதிரி கடைகள் நிறையா இருக்குது. தாயிஃபுக்கு அப்புறம் கொஞ்சம் பசுமையாக இருக்குது. அப்படியே வாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ஒன்றா காட்டுறேன். என்னன்னா, ரோட்டு நெடுக இந்த மலையில் வளரக்கூடிய ஆரஸ்பதி மரம் இருக்கு பாருங்க.
நம்ம ஊரில் இந்த ஈக்குலிப்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த மரம் ரோட்டு நெடுக வச்சுருக்காங்க. குரங்கை பார்த்தாச்சு, வியூ பாயிண்ட் பார்த்தாச்சு, சாப்பாட்டுக்கு வந்துருங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம சாப்பாடு லெமன் சாப்பாடு நைட் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம். சாப்பாட்டுக்காக ஒரு ஸ்பாட் ஒன்று தேடினோம். ரொம்ப ரம்மியமான ஒரு இடம் இது. வந்து அந்த தாய்ஃபுக்கு முன்னாடியே பெரிய கார்டன், நிறைய மக்கள் உட்காந்துருக்காங்க. அப்படி ஒரு ஸ்பாட்டில் நம்ம வந்திருக்கோம். அந்த இடம் பச்சை பசேர்னு மாஷால்லா வேறு லெவலில் இருக்குது. அதுக்காக அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ இந்த இடத்தையும் நான் லொக்கேஷனில் போடுறேன், ஓகேயா? அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த இடத்த அப்படி நான் ஒரு ஓவரால் வீடியோ காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து தாய்ஃபுனுடைய உள்பகுதி. இன்னும் நம்ம தாய்ஃபுக்குள்ளே போகலை, ஓகேயா? மத்தியானம் நமக்கு டைம் ஆனதுனால இப்போ நம்ம மத்தியான சாப்பாடு சாப்பிட போகிறோம். நம்ம லொக்கேஷன் பார்த்து சொல்லிட்டோம். இப்போ வந்து நம்ம வண்டி எடுத்து வர்றாங்க, ஓகேயா? ஒவ்வொன்றுக்கும் நம்ம லொக்கேஷன் பார்த்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம வண்டியை கொண்டாந்து மரத்தடி நிழலில் எவ்வளோ இறுக்கமாக எவ்வளோ பச்சை பசேர்னு மரம் இருக்கு பாருங்க, இந்த மரத்தடி நிழலில் போட்டாங்க. இனிமேல் தான் இன்ஷால்லா ஒவ்வொரு சாப்பாடு விஷயங்கள்லாம் நடக்கும். லெமன் சாப்பாடு ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு மசாலா முட்டை, சாதா முட்டை. அடுத்து அடுத்து ஊர் அடுத்து இப்போ ஃபேமஸ் ஊறுகாய். இந்த ஊறுகாய் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாய் இதில் ஒரு வீடியோ இருக்குது, இல்லாட்டா அந்த வீடியோ போய் பாருங்கள். பாய் கமெண்ட்ல லிங்க் கொடுப்பாங்க. அந்த ஊறுகாய் எப்படின்னு போய் பார்த்து ஊறுகாய் பண்ணிக்குவோம். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு இயற்கையான முறையில் வெளியே வந்து உட்காந்து நண்பரோட ஒரு சாப்பாடு சொல்லாமலே. அஸ்ஸலாமு அலைக்கும். நல்ல லெமன் சாப்பாடு சாப்பிட்டு அடுத்த லொக்கேஷன் நோக்கி செல்லலான்னு பார்த்தா எங்களை கூப்பிட்டு வந்தவர் பண்ணிட்டு இருக்க செயலை பாருங்க. மயக்கமான்ற மாதிரி சாப்பிட்ட இடத்துல மல்லாக்க படுத்துட்டாரு. இவர் நாங்கள் எப்படி எழுப்பி அடுத்த லொக்கேஷன் கூட்டிட்டு போகிறதுன்னு தெரியல. நல்ல காற்று வேறையா, நல்லா சில்லுன்னு இருக்கு கிளைமேட்டு. இவர் ஒருத்தர் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காரு.